Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில், அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், கடுகு கருவேப்பிலை எதுவுமே நான் தாளிக்கல, டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன் ஆயிலில். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதனோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதில். இதையும் சேர்த்து நல்லா இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்தாதீங்க, அது இந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. சின்ன வெங்காயம் பேஸ்ட்டே சேர்த்திக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது கூட வேறு எந்த ஸ்பைசஸோ இல்லை மசாலாவோ எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கலை. இது 2 மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுமே இந்த குழம்புக்கு தேவையான எல்லா டேஸ்ட்டுமே கொடுக்குங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு அரை மூடி தேங்காய், 3 மீடியம் சைஸ் தக்காளி 2ஐயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பேஸ்ட்டும் சேர்க்கறது தாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டே. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டால் காயும் வெந்துடும், குழம்பும் ரெடி ஆகிடுங்க. மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். இடையில 2-3 தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். அவ்வளோதாங்க. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது இப்படி தான் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.